கிறிஸ்டியன் மீடியா சென்டர் இந்தியா வான்மலர் நேயர்களுக்கு இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் வான்மலர் நிலையத்திலிருந்து அநேக சிறப்பு நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக இருக்கின்றன. நிகழ்ச்சிகளை கடைசி வரை கண்டு கழியுங்கள். நம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியின் ஆரம்பமாக ஜெபம் செய்வோம். கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, 2025 ஆண்டின் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியையும் கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகை நாட்களை கொண்டாடி இருக்கிற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் மூலமாக எங்களுடைய கிறிஸ்துமஸுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருகை நாட்கள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய அனைத்து திருச்சபைகளுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக நம்முடைய அருமையான பாடகர் குழுவினர், தமிழ் சிஷ்ய லுத்தரன் திருச்சபை, ஆற்காடு லுத்தரன் திருச்சபை மற்றும் அனைத்து திருச்சபைகள் சேர்ந்து வருகையின் பாடல்களை பாடி உங்களை மகிழ்விக்க இருக்கிறார்கள். ஆகவே உங்கள் யாவரையும் இயேசு நாமத்தினால் அன்போடு அழைத்து கண்டு கழிக்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது சொந்த குமாரனை எங்களுக்காக மனுக்குலத்திற்கு மானிடராய் அனுப்பி அவருடைய வாழ்வின் மூலமாய் எங்களை மீட்டெடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் மூலமாய் ஆண்டவரே ஒளிபரப்ப இருக்கின்ற இந்த கிறிஸ்துவ பாடல்களும் உம்முடைய பிறப்பின் பாடல்களை ஆசீர்வதியும். இதில் பங்கு கொள்கிற ஆயர் பெருமக்கள், பாடகர் குழுவினர், அனைத்து திருச்சபை குழுவினர்களையும் ஆசீர்வதித்தலும் உலகம் கொடுக்க முடியாத உடைய தெய்வீக சமாதானத்தை இந்த பிறப்பின் நாட்களில் அளிக்க வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். மூட
வணக்கம். சின்ன சின்ன வெளிச்சத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும், நிலையத்திலிருந்து அந்த சின்ன சின்ன வெளிச்சத்தை பெற்று தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு பகிர்வதனால் பார்க்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நிலையத்திற்காகவும் நிலையத்தின் பணிகளுக்காகவும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளின் கிறிஸ்மஸ் செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 7-20 வரைக்கும் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்தின அந்த பகுதி வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைய போது தேவதூதன் வந்தது, வால் நட்சத்திரம் தெரிந்தது, விண்ணிலிருந்து பரமசேனையின் திரள் பாடியது. இந்த ஆயத்தங்களோடு கூட யோவான் ஸ்நானகன் அவருக்கான வழியை ஆயத்தப்படுத்தினான். எனவே இப்பொழுது நாம் அவருடைய முதல் வருகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்றாலும் நாம் அத்தனை பேரும் 2ஆம் வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து சொல்லப்படுகிற ஆலோசனை. இந்த கிறிஸ்மஸில் அவர் முதல் வருகையை கொண்டாடுகிற நான் சரியாக கொண்டாடுகிறேனா அல்லது 2ஆம் வருகைக்கு என்னை தகுதியுள்ளவனா ஆக்கிக் கொள்ளுகிறேனா? யோவான் ஸ்நானகர் சொல்கிறார், மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். அதற்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ அவர்கிட்ட 3 குரூப் வராங்க. காமன் பீப்புள் மனம் திரும்பணும்னா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க. 2வது ஆயக்காரர்கள் வருகிறாங்க, அவங்களும் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. 3வது போர் சேவகர்கள் வருகிறார்கள். இவங்க 3 பேரும் நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்கும். 3 பேருக்கும் ஒரு ஆன்சர் சொல்றார். இந்த காமன் பீப்புளுக்கு அவர் சொல்ற ஆன்சர் என்னன்னு சொன்னா, உங்களுக்குள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள், நீயே வச்சுக்காத. உண்மையான ஆயத்தம் இது தெரியுமா? அல்லனா இன்னைக்கு இப்படி எடுத்துங்க. உண்மையான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் என்பதுனா உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது. ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களோட பகிர்ந்து கொள்வது. உன்னுடைய உணவு, ஆடை பகிர்ந்து கொள்ளுதல். இப்போ ஒரு ரெஸ்பான்சிபிள் பீப்புள் வர்றாங்க. நாங்க என்ன பண்ணணும்? உங்களுக்குரியதுக்கு மேல எதுவும் செய்யாத, வாங்க உன் கடமையை செய். ஆயக்காரர்கிட்ட சொல்றாரு, உன் கடமையை செய். அங்க வேற வார்த்தை இருக்கு, அதான் பொருள், கடமையை செய். கடைசியா போர் சேவகர்கள் வராங்க. அவங்க யாரு? கவர்மெண்ட்ல தானே வேலை செய்வாங்க போர் சேவகர்கள். அவங்ககிட்ட சொல்றாரு, நீ யாருக்கும் தொந்தரவு கொடுக்காத, உன் அதிகாரத்தை வச்சு யாருக்கும் தொந்தரவு கொடுக்காது. சில கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்க தொந்தரவு கொடுக்குறாங்கல்ல, அந்த பவரை வச்சுக்கிட்டு, அது மாதிரி தொந்தரவு கொடுக்காத, அந்த லஞ்சம் வாங்காத. எவ்வளவு அழகான ஒரு ஸ்டேட். நான் அந்த வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நான் சொன்ன இந்த பொருள் தான் வேறு வார்த்தையில போட்டிருக்கும். காமன் பீப்புளா உங்ககிட்ட இருக்கிறத ஷேர் பண்ணிக்கோ. நீ ரெஸ்பான்சிபிள் லீடரா உன் கடமையை செய்ய தவறாத. நீ கவர்மெண்ட் அஃபீஷியலா லஞ்சம் வாங்காத, அந்த அதிகாரத்தை வச்சு யாருக்கு தொந்தரவு பண்ணாது. இதுதான் மனம் திரும்புதலின் அடையாளம். இதுதான் சரியாக கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட வேண்டியதனுடைய குணாதிசயம். ஆக இந்த கிறிஸ்துமஸை நீங்க கொண்டாடணும்னா, நீங்க வெறும் குடில் வைக்கிறது, டியூப் லைட் போடுறது, சீரியல் செட்டு போடுறது, ட்ரெஸ் போடுறது, கலகலா செய்யறது, பக்கத்து வீட்டு கொடுக்கறது, கேக் செய்யறது, பிரியாணி செய்யறது இல்லை. இதெல்லாம் தாண்டி காமன் பீப்புளா இருந்தா நீ ஷேர் பண்ணு. ரெஸ்பான்சிபிள் பீப்புள், நீ ஒரு பொசிஷன்ல இருக்கியா, உன் கடமையை செய். நீ அரசு உத்தியோகத்தில் இருக்கிறியா, உன் கடமையை செய்யறது கூட மட்டும் இல்ல, அந்த அதிகாரத்தை வச்சு யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத, லஞ்சம் வாங்காத. இதுதான் உண்மையாக அவர் வழிக்கு ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகன் சொன்னது. எனவே அடுத்த 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்படுகிற நானும், இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற நானும் இந்த 3 செயல்களை செய்வதுதான் சரியான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமாக இருக்கும். எனவே வழியை ஆயத்தப்படுத்துவது என்று சொன்னால், இப்படியெல்லாம் நீங்க நடந்துக்கணும்னு யோவான் ஸ்நானகன் சொன்னது மாதிரி, இன்றைக்கு சின்ன சின்ன வெளிச்சம் பார்த்து கொண்டிருக்கிற உங்களை நாமும் நமக்கு நாமே இந்த 3 கேட்டகரியில எந்த கேட்டகரியில நம்ம வந்தாலும் அந்த கேட்டகரிக்கு யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரோ அதை செஞ்சா இந்த கிறிஸ்துமஸ் அர்த்தமுள்ள, அழகான, சரியான கிறிஸ்துமஸ். அத்தகைய கிறிஸ்துமஸை கொண்டாட போகிற உங்களுக்கு மீண்டும் எனது கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். கிறிஸ்டியன் மீடியா சென்டர் இந்தியா வான்மலரின் 2026 புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி புத்தாண்டு அன்று தமிழன் டிவியில் மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை ஒளிபரப்பாக இருக்கின்றன. சிறப்பு நிகழ்ச்சியை மறக்காமல் கண்டு கழியுங்கள். வணக்கம், வந்தனம், ஸ்வாகதம். வெல்கம் டு ஆர்காட் லுத்தரன் சர்ச் பிராட்வே கிரைஸ்ட் ஜீசஸ் ஃபேமிலி சேனல். நான் உங்க டேனி. இன்னைக்கு என் கூட கோஆங்கரிங் பண்ண போறது பிரீத்தி. ஹாய் நான் தான் உங்க பிரீத்தி. பிரீத்தி, இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன செய்தி?
ராணி, இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான நிகழ்ச்சி பார்க்க போறோம். புதிய ஏற்பாடுகள்ல கிறிஸ்து பிறப்பு காரணமான சில முக்கியமான நபர்களை நம்ம இன்னைக்கு சந்திக்க போறோம். பிரீத்தி, எனக்கு பயங்கர எக்ஸைட்மெண்டா இருக்கு. அதே எக்ஸைட்மெண்டோட வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பிரீத்தி, என்ன நீங்க செட்டு ரொம்ப பிரைட்டா இருக்கு? ஆமா டானி, ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல? ஆமா, அந்த பாரு நம்ம செட்டுக்கு கப்ரியேல் தூதர் வந்துட்டு இருக்காரு. வாங்க வாங்க கேப்ரியேல். God bless you, God bless you. சரி, இயேசு கிறிஸ்து பிறப்புல முதலாவது பிரதான தூதர் நீங்க தான் எல்லாருக்கும் இந்த செய்தி எடுத்துட்டு போய் சொன்னீங்க. அப்ப நீங்க என்ன நினைச்சீங்க? ஆமா, நான் தான் பிரதான தூதன். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளையும் அவருடைய பிரதான திட்டத்தையும் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு அவர் என்னதான் பயன்படுத்துவாரு. ஓ, அப்படியா? அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்கிட்ட நான் இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறேன், அதனால நானே குழந்தையா பிறந்து என்னையே உயிர்பலியா கொடுக்க போற விஷயத்தையும் அவர் என்கிட்ட தான் முதல்ல சொன்னாரு. ஆமா கேப்ரியேல், இந்த விஷயத்தை நீங்க மரியா கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? பிரீத்தி, இருமா, அவர் பேசுறது நீயே பேசிட்டு இருந்த. ஓகே. இதை நான் மரியாதை கிட்ட சொன்னப்போ அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பிறகு பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து சொன்ன பிறகு அவங்கள தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் யோசிப்பே சந்திச்சேன், அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க யோசிப்பு ப்ரோ, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, கிறிஸ்து பிறப்புல கப்ரியேல் தூதர் உங்ககிட்ட விஷயத்த சொல்லும் போது நீங்க ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டீங்களாமே? ஆமாங்க, எனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் திருமண கர்ப்பவதியா இருப்பதை அறிந்து மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் அடைந்தேன். எனக்கு கப்ரியேல் தூதர் ஆணையத்திற்கு இன்னும் விரிவாக கூறினார். அதன் பிறகு மனமகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டேன். மரியாதை பிழை பெறுவது பத்திரமாக பார்த்துக் கொண்டேன். ஓ, அப்படியா? சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்ல வர நற்செய்தி தான் என்ன? ஆண்டவருடைய திட்டம் உங்ககிட்ட வரும்போது நீங்க கவலைப்பட தேவையும் இல்ல, குழப்பமடைய தேவையும் இல்ல. உங்களை நீங்க முழுமையா ஒப்பு கொடுத்தா போதும், அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்படியா? ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். பிரீத்தி, என்ன செட் ரொம்ப பிரைட்டா இருக்கு? ஆமா டானி, ரொம்ப பிரைட்டா இருக்குல்ல? அங்க பாரு, நம்ம செட்டுக்கு கப்ரியேல் தூதர் வந்துட்டு இருக்காரு. வாங்க வாங்க. வணக்கம். God bless you, God bless you. ஓகே கப்ரியேல், இயேசு கிறிஸ்து பிறப்புல முக்கியமான முதலாவது பிரதான தூதர் நீங்க இந்த செய்திய எல்லார்கிட்டயும் எப்படி போய் கொண்டு சேர்த்தீங்க? ஆமா, நான் தான் பிரதான தூதர். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளையும் அவருடைய பிரதான திட்டங்களையும் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு அவர் என்னதான் பயன்படுத்துவாரு. ஓ, அப்படியா? ஆண்டவர் என்கிட்ட இந்த உலகத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அதனால நானே குழந்தையா பிறந்து என்னையே உயிர் பலியா கொடுக்க போற விஷயத்தையும் அவர் என்கிட்டதான் முதல்ல சொன்னாரு. ஆமா கேப்ரியேல், இந்த விஷயத்த நீங்க மரியா கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? இருமா, அவர் பேச நீயே பேசிட்டு இருக்க. ஓகே. இதை நான் மரியாதை கிட்ட சொல்லப்போ அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பிறகு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய குறிப்புகளை எடுத்து சொன்ன பிறகு தன்னை முழுமையா ஒப்ப கொடுத்தாங்க. அது மாத்திரம் இல்ல, நான் யோசிப்பையும் சந்திச்சேன், இதோ அவரே வந்துட்டாரு. வாங்க வாங்க யோசிப்பு ப்ரோ, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இயேசு கிறிஸ்து பிறப்புல கப்ரியேல் தூதர் உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லும் போது நீங்க ரொம்ப குழப்பம் அடைஞ்சிட்டீங்களாமே? ஆமாங்க, எனக்காக நிச்சயிக்கப்பட்ட பெண் மரியாள் அவர் திருமணத்துக்கு முன் கர்ப்பவதியாக இருப்பதை அறிந்து மிக மனவதனையும் கவலமும் அடைந்தேன். எனக்கு கப்ரியேல் தூதர் ஆண்டவர் திட்டங்கள் பற்றி என்னிடம் விரிவாக கூறினார். அதன் பிறகு மன மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டேன். மரியாதையும் பிள்ளை பெறுவது பத்திரமாக பார்த்துக் கொண்டேன். ஓ, அப்படியா? சரி, இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்ல போற நற்செய்தி தான் என்ன? ஆண்டவருடைய திட்டம் உங்ககிட்ட வரும்போது நீங்க கவலைப்பட தேவையும் இல்லை, குழப்பமடைய தேவையும் இல்லை. உங்களை நீங்க முழுமையா ஒப்ப கொடுத்தா போதும், அவரே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்படியா? ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்துமஸ். பாத்தீங்களா, கப்ரியேல் தூதர் எவ்வளவு அழகா நற்செய்தியை சொல்லிட்டு போனாரு. ஆமா இல்ல? சரி, கேப்ரியேல் வந்துட்டு போயிட்டாரு, செட் இன்னும் பிரைட்டாவே இருக்கே டானி. இன்னும் பிரைட்டா இருக்கே. வாவ், ஸ்டார். வாங்க ஸ்டார், நீங்க என்ன இந்த பக்கம்? அந்த வழிகாட்டு வால் நட்சத்திரம். ஆமா, அந்த வழிகாட்டின வால் நட்சத்திரம் நான் தான். இயேசு பாக்குறதுக்கே வழிகாட்டினது நான் தான். வழிகாட்டின வால் நட்சத்திரம் நீங்க, ஆனா ஞானிகள்லாம் வழி மாறி போயிட்டாங்களாமே? அத ஏன் கேக்குறீங்க? அவங்க வழி மாறி ஏரோது ராஜாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் விடலையே, அவங்க பத்திரமா கூப்பிட்டு வந்து குடையில வந்து சேர்த்துட்டேன். சரிங்க, இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க சொல்ல போற நற்செய்தி தான் என்ன? நான் ஒரு ஸ்டார். நான் வான சாஸ்திரிகளுக்கு வழிகாட்ட உதவுறேன். அதே போல நம்ம லைஃப்ல நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அவங்க நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், பாஸ்டர்ஸா இருக்கலாம், டாக்டர்ஸா இருக்கலாம். இவங்க சொல்ற அறிவுரை கேட்டு நம்ம லைஃப்ல நடந்துக்கணும்.
அப்படியா? ஓகே, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மேரி கிறிஸ்மஸ். பாத்தியா டாடி, வால் நட்சத்திரம் உங்களை எவ்வளவு அழகா வழிகாட்டி கொண்டு போயிருக்குன்னு. ஆமா பிரீத்தி, நம்மளும் ஸ்டார்ஸ் தான். நம்ம ஸ்டார்ஸா? என்ன சொல்ற? ஆமா, இந்த நிகழ்ச்சி வழி நடத்திட்டு போறது நம்ம தானே. ஓ, அப்படி வரியா நீ? ஆமா. சரி, அடுத்து நம்ம நிகழ்ச்சிக்கு யாரெல்லாம் வர போறா? நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு பேர்ல பிரீத்தி 2 பேர் வர போறாங்க. 2 பேரா? யாரு? மரியாவும் எலிசபெத்தும் வர போறாங்க. வாங்க மரியா, இப்பதான் கேப்ரியல் வந்துட்டு போனாரு. கிறிஸ்து பிரபுவை பத்தி அவர் சொல்லும் போது நீங்க ரொம்ப பயந்துட்டீங்களாமே? ஆமா, ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இதுதான் ஆண்டவருடைய சித்தம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முழுமையா நான் என்னையே ஒப்பு கொடுத்தேன். அந்த சந்தோஷத்தோட என்னோட கசினான எலிசபெத்தை பார்க்க போயிருந்தேன். ஓ, அவங்க உங்களை வந்து பார்த்தாங்களா? ஆமா, ஆண்டவரோட தாயை பார்த்ததும் எனக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்தது. என்னோட வயிற்றில் இருந்த குழந்தை கூட கலிப்பா இருந்துச்சு. சரி, இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க சொல்ல வர நற்செய்தி தான் என்ன? ஆண்டவருடைய திட்டத்துக்கும் தீர்மானத்திற்கும் எங்களை முழுமையா ஒப்பு கொடுத்து ஆண்டவரை நம்பினது போல நாம எல்லாரும் ஆண்டவரை நம்பி நம்ம முழுமையா ஒப்பு கொடுக்கணும். சரி, நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாத்தீங்களா நேர்களே, மரியாவும் எலிசபெத்தும் எவ்வளவு அழகா அர்ப்பணிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லும் போதே அவ்வளவு சந்தோஷமா சொன்னாங்கல்ல. ஆமா. ஓகே, அடுத்த நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வர போறா? பிரீத்தி, கிழக்கு தேச ஞானிகள். ஞானிகளா? ஆமா, அங்க வேற ஞானிகள் வந்துட்டு பாக்குறதுக்கு. வாங்க வாங்க. சரி, இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற நற்செய்தி உங்களுக்கு எப்படி செய்தியா கிடைச்சிச்சு? நாங்க வானராட்சி பண்ணிட்டு இருந்தோம். அப்பொழுது வானத்தில் பெரிய நட்சத்திரத்தை பார்த்தோம். அதை குறித்து வேதாராய்ச்சி பண்ணிட்டு போது யூதர்கள் பெண் இருக்கார் என்று தெரிய வந்தது. நட்சத்திரத்தை பின்பற்றி போனோம். நட்சத்திரத்தை பின்பற்றி போனோம்னு சொல்றீங்க, பாதியிலே வழிபாடு போயிட்டீங்களாமே? ஆமா, ராஜா பிறந்தாங்க தெரிஞ்சப்போ நாங்க ஹேரோது ராஜா அரண்மனைக்கு போயிட்டோம். அப்புறம் தான் தெரிஞ்சது நாங்க தப்பா போயிட்டோம். திரும்ப நட்சத்திர உதவியால கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்தோம். இயேசுவையும் நாங்க வழிபட்டோம். சரி, நீங்க உலக புகழ் பெற்ற ஞானிகள், கண்டிப்பா பெரிய பரிசு தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க. அப்படி என்ன பரிசுகளை நீங்க எடுத்துட்டு போனீங்க? ஒரு பரிசாக அளித்தேன். நான் கொடுத்த பரிசு வெள்ளை போலாம். என்னுடைய பரிசு தூவகம். அவருக்கு இந்த பரிசு எல்லாம் கொடுத்தீங்க, எங்க 2 பேருக்கு ஒரு பரிசும் இல்லையா? ஏன் இல்லை? நம் எல்லாருடைய பாவத்தை சுமக்கவும் நம்மை ரட்சிக்கவும் ஒரு பாலகன் பிறந்திருக்கிறாரே, அவரை விடவா சிறந்த பரிசு எடுக்க முடியும்? அடடா, என்ன அழகு! இயேசு கிறிஸ்துவே நமக்கும் நம் எல்லாருக்கும் கிடைத்த விலையேறப்பட்ட பரிசு. ஓகே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். என்ன டாடி, ஒரே பாட்டு சவுண்டா இருக்கு, யாரும் ரொம்ப ஜாலியா வராங்க போல. ஆமா பிரீத்தி, ஒரே பாட்டு சவுண்டா கேக்குது. வாங்க ஷெப்பர்ட்ஸ், வாங்க. சரி, நடு ராத்திரியில கொட்டும் பனி சாலையில பாட்டு பாடுறீங்க. அன்னைக்கு நைட்டு வானத்துல ஏதோ அதிசயம் நடந்துச்சாமே? ஆமாங்க, நாங்க ரொம்ப பயந்துட்டோம். வானத்துல தெய்வத்தூதர் தோன்றி பயப்படாதவங்க, உலகத்துல இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் பெரியும் இருப்பதாக பாடிட்டு வந்தாங்க. ஆமாங்க, பெத்லகேம் தாவீதின் ஊரிலே இயேசு பாலகனாய் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியினை சுற்றி முன்னணியை கிடத்திருந்த காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் சொன்னாங்க. நாங்களும் அந்த அடையாளத்தை தேடி குழந்தைய சந்தோஷமா பார்த்துட்டு வந்தோம். ஆமா, நீங்க வந்து ஆடு மாடெல்லாம் அப்படியே விட்டு வந்துட்டீங்களே, அதை பத்தி ஒரு கவலையும் இல்லையா? அட, ஆடாது மாடாது, ஆடு மாடு வளர்க்கிறது கடவுளுக்கு காணிக்கையா கொடுக்கதாரு. சரிங்க, இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க சொல்ல வர நற்செய்தி தான் என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிமல் சொன்ன வார்த்தையின்படி நாங்க முதல்ல போய் குழந்தையும் பார்த்தோம், அவருடைய மகிமையும் பெற்று வந்தோம். சரிங்க, இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருந்தோமா? கேப்ரியலோடைய அர்ப்பணிப்பையும் ஸ்டார்ஸோட வழி நடத்துதலையும் மரியா மற்றும் எலிசபெத்தினுடைய நம்பிக்கையும் நம்ம பார்த்தோம். என்னடா நீ இதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாமா? இது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஒரு முக்கியமான சர்ப்ரைஸான ஆளு பார்க்க போறோம். சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ் எனக்கே தெரியாம? ஒரு சர்ப்ரைஸ் வரப்போகுது. ஓஹோ, யார் அது? சீக்கிரம் சொல்லு. ராஜாதி ராஜ, ராஜ கம்பீர, ராஜ குலத்திலக. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு, சீக்கிரம் சொல்லு. அங்க பாரு, மகாராஜா ஏழு வந்துட்டு இருக்காரு. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கும்
கிறிஸ்துமஸ்க்கு எந்த சம்மந்தமும் இல்லையே, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன சம்பந்தம் இல்லையா? நம்ம எல்லாருக்குமே சம்பந்தம் இருக்கு. நம்மளோட பாவத்தை மன்னிப்பதற்காக இந்த தண்ணியை வழியாக கொடுக்க வந்தவர் தானே இயேசு கிறிஸ்து. அவரோட பிறப்பு நமக்கு இப்படி சம்பந்தம் இல்லாம இருக்கும். அதனால நான் ரொம்ப மன மகிழ்ச்சியோட இருக்கேன். ஆனாலும் நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன். நீங்க ஏன் ரொம்ப வருத்தப்படுறீங்க? உங்களால நாங்க தான் ரொம்ப வருத்தத்துல இருக்கோம். என்ன வருத்தம்னா, எனக்காக மீட்பு கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்து பிறந்தா அவனோட ராஜ பதவிக்கு ஆபத்து வரும்னு நினைச்சு நான் நிறைய குழந்தைகளை கொண்டு குவிச்சுட்டேன். அதை நினைக்கும் போது ரொம்ப வருத்தப்படுறேன். ஆனாலும் நான் ஆண்டவருக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இங்க வந்திருக்கேன். மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். பாரு, நம்ம ஏரோது ராஜாவே மனம் திரும்பிட்டாரு. நீ மனம் திரும்பிட்ட பிரீத்தி. சரி விடு விடு, நான் இல்ல நீ இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து மனம் திரும்புறோம். சரிங்க மகாராஜா, இந்த கிறிஸ்துமஸ்க்கு நீங்க சொல்ல வர நற்செய்தி தான் என்ன? மன்னிப்பதற்கு தயப்பிற்கு இருக்கிற கடவுள் நம்ம எல்லாரும் மன்னிப்பதற்கு தயப்பிற்கு இருக்கிறார். அவர் என்னையும் மன்னித்திருக்கிறார் என்ற செய்தியோட நாளைய தர்பாரோட அனைவரும் சார்பாக உங்க எல்லாருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாருங்க நாயகர்களே, ஏரோது ராஜா மனம் திரும்பி மகிழ்ச்சியா கிறிஸ்துமஸ் கொண்டாட கிளம்பிட்டாரு. வாங்க நம்மளும் கிறிஸ்துமஸ் கொண்டாட கிளம்பலாம். உங்க எல்லாருக்கும் பிராட்வே கிரைஸ்ட் ஜீசஸ் சர்ச்சின் சார்பாக அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். Thank you so much for watching. We are signing off the show. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாடி, உங்கள் பிரீத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக. ஆமென். அன்பிற்கினிய கிறிஸ்டியன் மீடியா சென்டர் வான்மலர் வாசக பெருமக்களே, கிறித்துவ இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆற்காடு லுத்தரன் திருச்சபை பேராயர் என்ற முறையிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. இந்த பண்டிகையின் மூலமாக நம்முடைய கூட்டுணர்வும் இறை உணர்வும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். அன்பிற்கினிய இறை மக்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நான் அதிகமாய் யோசிக்கிற ஒரு வார்த்தை பயப்படாதிருங்கள் என்கின்ற ஒரு வார்த்தை. இக்காலகட்டங்களில இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை என்று நான் உணர்ந்து கொண்டேன். கிறிஸ்து பிறப்பின் காலங்களிலே பலவிதமான செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும், கேட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் பயப்படாதிருங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இயேசு பிறப்பின் காலத்தில் 3 விதமான காலகட்டங்களில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்று, இயேசுவின் தாயாராகிய மரியாளுக்கு நற்செய்தியாக அறிவிக்கப்படுகிற போது, நீ ஒரு கன்னிகையாகிய நீ ஒரு கற்புதமாகிய ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லப்படுகிற போது அதிர்ந்து போயிருக்கிற மரியாளிடத்துல தேவதூதர்கள் தோன்றி, பயப்படாதே, do not be afraid, don't be afraid, fear not என்று சொல்லுகிற மிக சிறப்பான ஒரு வார்த்தை தான் இந்த பயப்படாதே என்ற வார்த்தை. மரியாள் கன்னிகையாய் இருந்தாள். ஒரு கன்னிகை கற்பவதியாகியது என்பது இந்த உலகத்திலே நடக்கக்கூடாத ஒரு காரியம். ஆனால் நடக்கிறது. இயேசுவின் பிறப்பில நடக்க முடியாதவைகள் எல்லாம் நடக்கும் என்பதுதான் இயேசுடைய பிறப்பில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. யோசேப்பு மரியாளை தள்ளிவிட நினைக்கிற சமயத்தில் பயப்படாதே என்று சொல்லி நற்செய்தி என்னவென்றால், இயேசு என்கின்ற உலக ரட்சகர், இம்மானுவேல் என்கின்ற நம்மோடு இருந்து அந்த விடுதலைக்காக பாடுபடுகிறவர் பிறக்கிறார் என்ற நற்செய்தி யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. அன்பிற்குரியவர்களே, பல சமயங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில நியாயங்களுக்காக, நீதிகளுக்காக, உலகத்திற்காக, உலக சமாதானத்துக்காக நாம் ஈடுபடுகிற போது நமக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், அவப்பேர்கள் இவையெல்லாம் வருகிற போது யோசேப்பு எப்படி தேவதூதர்கள் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டானோ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் ஆண்டவருக்கென்று ஜீவிக்க, ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்க
ஆண்டவர் நம்மை அழைக்கிறார், யோசேப்பை போல அழைக்கிறார். மூன்றாவது நிகழ்வு என்னவென்றால், அது லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிற 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்னவென்றால், தேவதூதர்கள் ஊருக்கு வெளியிலே அவர்கள் படுத்திருக்கிற போது வானத்திலே தூதர்கள் தோன்றி அவர்கள் பாடல் பாடுகிறார்கள். வானசேனைகளின் பாடல். என்ன பாடல் என்றால், உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷனுக்குள்ளாக பிரியம் உண்டாவதாக என்று பாடல் பாடி வருகிற போது ஊருக்கு வெளியிலே படுத்திருக்கிற மெய்ப்பர்கள் இந்த செய்தியை கேட்கிற போது பயப்படுகிறார்கள். தேவதூதர்கள் சொல்லுகிறார்கள், பயப்படாதே, do not be afraid. ஏனென்றால் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் தரும் நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலக மீட்பராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை முன்னணியிலே கிடக்க நீங்கள் காண்பீர்கள். இவையெல்லாம் நற்செய்தி. அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பின் நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், பயப்படாமல் இயேசுவை எதிர்கொள்வோம். பயப்படாமல் இயேசுவை 2ஆம் வருகையிலே எதிர்கொள்ள தயாராகுவோம் என்பதுதான் நற்செய்தி. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நாளுடைய மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ ஆற்காடு திருச்சபையுடைய பேராயராக நான் உங்களை அன்புடன் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்றைய ஆண்டவரே, நாளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய வருகை, உம்முடைய பிறப்பு இந்த உலகத்தினுடைய விடுதலை ஆண்டவரே, விடுதலைக்கான முரசு ஆண்டவரே, விடுதலைக்கான நற்செய்தி ஆண்டவரே, அதை நாங்கள் முழுமையாய் உணர்ந்து கொள்ளவும், பயப்படாமல் அதை ஏற்றுக்கொள்ளவும், அதற்கென்று வாழவும் இந்த நாள் எங்களுக்கு அப்படிப்பட்ட நாளாக அமைய உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். வலுவிழந்து வாழ்விழந்து வாழ்க்கையை நொந்து போயிருக்கிற மக்களை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து பிறப்பென்றால் கொடுப்பது, அன்பு செலுத்துவது என்பதுதான் என்பதை புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட மக்களோடு நாங்கள் ஒன்றித்துக் கொள்ளவும், எங்களால் இயன்றவர்களை பகிர்ந்து கொள்ளவும் நீர் கிருபையையும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த நாளிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நற்செய்தியும் அன்பையும் நீர் தரும்படியாய் எங்கள் மீட்பற்றாகிய இயேசு கிறிஸ்துவிடம் வேண்டுகிறோம். அன்பின் தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும், குறிப்பாக கிறிஸ்டியன் மீடியா வான்மலர் வாசக வட்ட நண்பர்களோடும் அதோடு இணைந்திருக்கிற அனைத்து இறை மக்களோடும் என்றும் சதா நிலை பெற்று நடத்தி காப்பதாக. ஆமென். என்ன நேயர்களே, கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த நிகழ்ச்சி பற்றின கருத்துக்களை எங்களுக்கு SMS, வாட்ஸ்அப் அல்லது தபால் வழியாகவும் தெரியப்படுத்தலாம். நியூ இயர் 2026க்கான சிறப்பு நிகழ்ச்சிகள் நியூ இயர் அன்று தமிழன் டிவியில் மாலை 6 மணி முதல் 6:30 மணி வரை ஒளிபரப்பாக இருக்கின்றன. மறக்காமல் கண்டு கழியுங்கள். மீண்டும் வான்மலர் நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இலக்கியா. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.